ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கறி மசாலா பொடி தான். இன்ஸ்டண்ட்டாக எப்படி உடனடியாகவே கறி மசாலா பொடி வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கோம். இதோட அளவுகள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அளவு வேணுங்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் வந்து நம்ம ஒரு மிதமான ஹீட் வச்சு அதிலேயே வறுத்துக்கலாம். நம்ம கடையில் விற்கக்கூடிய பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணாமலே வீட்டிலையே அரைச்சி கறிக்கு இந்தமாரி மசாலா போடும்போது சூப்பராக கமகமன்னு வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை மற்றவங்க சாப்பிட்டாங்கன்னா வந்து எப்படி செஞ்சீங்க, நல்லாயிருக்கு, என்ன மசாலா சேர்த்திங்கன்னு கேட்பாங்க கண்டிப்பாக. இதே மாதிரியே நீங்கள் ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ எந்த கறி எடுத்துகிட்டு வந்து வேணாலும் இந்த மசாலா பொடியை ரெடி பண்ணி உடனே இன்ஸ்டண்ட்டாக குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இது மற்றவங்க சாப்பிடும்போது என்ன போட்டிங்க, என்ன மசாலா சேர்த்திங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. நான் வந்து இதேமாரி கறி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மசாலா உடனே ரெடி பண்ணி இதேமாரி தான் அரைச்சி சேர்த்து குழம்பு வைப்பேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, வாசமாக இருக்குன்னு என்கிட்ட இந்த பொடியை கேட்டுட்டு போவாங்க எப்படி செஞ்சீங்கன்னு. இதே மாதிரியே மீடியமான ஹீட் வச்சு நம்ம எல்லா பொருளையும் வறுத்து எடுத்து ஒரு அகலமான தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நம்ம வந்து நல்லா வறுக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும். இதையெல்லாம் சேர்த்து இதேமாரி கொட்டி நல்லா பரப்பி விட்டுருங்க, ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் சேர்த்து வந்து அதில் போட்டு அரைச்சி நல்லா நைஸ் பவுடராக எடுத்துப்போம். இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துருக்கிறதுனால நல்லா மொறுன்னு இருக்கும். அதனால் நம்ம வீட்டிலையே மிக்ஸி ஜார்லேயே நல்லா சூப்பராக பவுட்ரு மாரியே அரைக்க முடியும், நல்லாவும் இருக்கும். நம்ம வந்து மசாலா வந்து ரொம்ப நாள் அரைச்சி வச்சுருந்தோம்னா வாசம்லாம் போயிடும், டேஸ்ட்லாம் கொஞ்சம் மாறிடும். இது அப்பைக்கப்போ அரைச்சி நம்ம இதேமாரி கறி குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப மணமணன்னு இருக்கும். ரொம்ப குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வந்து இந்தமாரி அரைச்சி மசாலா சேர்த்து நம்ம குழம்பு வைக்கிறது கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் எல்லாருமே இதே மாதிரியே டெய்லியும் வந்து கறி குழம்பு எடுக்கும் போதெல்லாம் மசாலா அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். மீதம் இருக்கிற பவுடரை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தீங்கன்னா வந்து பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அதுமாரி ஏதோ ஒரு காய் பொரியல் செய்யும்போது அதில் தூவி விட்டு செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பொரியல் கூட. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுட்ராக நல்லா அரைக்க முடியும் நம்மளால். இதேமாரியே நிறைய ஹெல்த்தி ரெசிபி வந்து வீடியோ அப்லோடு என்னோடய சேனலில் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, வீட்டிலையே இன்ஸ்டண்ட்டாக கறி மசாலா பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய்.